நமஸ்காரம். காலம் பொன் போன்றது. காலத்தை விரயம் பண்ண வேண்டாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்படி பல மொழிகள். நேரம் என்பது பொன்னானதுதான். பணத்தை இழந்தால் கூட மீட்டு விடலாம். காலம் போனால் திரும்ப வராது. இன்றைய பொழுது கழிந்து விட்டதென்றால், இன்று மாலை 7 மணி என்றால் அந்த 7 மணி திரும்ப வராது. நாளை காலை 7 மணி தான் வரும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மில் பலருக்கு ஆதங்கமே காலம் போறவில்லையே என்பது. ஒரு புறமானால் காலம் போதவில்லை, இன்னொரு புறமானால் பல இடங்களிலும் காலம் விரயமாகிறது. இந்த ரெண்டனுக்குள் எங்கோ ஒரு பேலன்ஸ் பண்ணி ஆக வேண்டி உள்ளது. வயசு அதிகமாக ஆகவில்லை, இப்பதான் 30 வயசு ஆகிறது, இன்னும் நிறைய காலம் பாக்கி இருக்கிறதே. அப்ப we can afford to lose time. ஒருவேளை 60-70 வயது ஆகிவிட்டால் ரொம்ப ஆயுள் பாக்கி இல்லை, அதனால் எல்லாத்தையும் சீக்கிரம் முடிக்க வேண்டும், கால விரயம் கூடாது. இதே 25 வயசு 30 வயசாக இருந்தால் இன்னும் வாழ்வதற்கு 50 ஆண்டுகள் உள்ளனவே, அதனால் கால விரயம் பண்ணலாம். இப்படி யாரேன்னு நினைத்தால் அதற்கு பதில் வால்மீகி ராமாயண ஸ்லோகத்தில் உள்ளது. யுத்த காண்டம் 5வது சர்க்கத்தில் ராமன் லக்ஷ்மணிடத்தில் சீதையின் பிரிவாற்றாமையை சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார். இத்தனைக்கும் ஹனுமான் சென்று பார்த்துவிட்டு மோதிரத்தை கொடுத்து சூடாமணியை பெற்றுக் கொண்டு வந்து செய்தி சொல்லிவிட்டார். இருந்தாலும் சீதையினுடைய பிரிவு தாங்க மாட்டாமல் ராமன் புலம்புகிறார். நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் ஹிருதேதிச்ச ஏததேவ அனுசோசாமி வயோஸ்யா ஹ்யதிவர்த்ததே. நமே துக்கம் பிரியா தூரே, அவள் என்னிடத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறாள், துன்பந்தான். இருந்தாலும் அந்த துன்பத்தை சமாளித்துக் கொள்வேன், ஆற்றிக் கொள்வேன். அதைவிட நமே துக்கம் ஹிருதேதிச்ச, நான் சற்று ஏமாந்து விட்டேனா, ராவணன் தூக்கி கொண்டு போய் விட்டானே, சரியாக காவல் காக்காமல் போனேன், எனக்கே வெட்கமும் வருத்தமும் தான். இருந்தாலும் சரி, காட்டுக்குன்னு எப்ப வந்து விட்டோமோ இதெல்லாம் நடக்கக்கூடியவை. முன்னமே ராமனுக்கு இது தெரிந்துதான் சீதையை வர வேண்டாம்னு சொன்னார். இருக்கட்டும், கூட வர வேணும், அதனால் வந்து விட்டாள். கஷ்ட நட்டங்கள் உள்ளவைதான். ராவணனோட போர் புரிந்து சீதையை மீட்டு விட்டால் அப்புறம் தள்ளி இருக்கிறாருங்கிற குறையும் போய்விடும். நாம ஏமாந்து விட்டாமா, அவன் தூக்கி கொண்டு போய் விட்டானா, நேர்மையில்லாத செயலாக இருக்கிறதே, அதர்மம், இந்த எண்ணம் எல்லாமும் போய்விடும். அதான் திரும்ப கிடைத்து விட்டாரே. அதனால இந்த ரெண்டுமே துன்பமாக இருந்தாலும் இதை கூட தாண்டி விடுவேன், இதை சரிப்படுத்தி விடலாம். அப்போது தூரம் இருந்தார், இப்போது கிட்டக்க வந்து விட்டார். அப்போது தூக்கி போனானேன்னு தோணித்து, இப்போது வந்து விட்டார். ஆனால் இதை போல் மாற்றம் சொல்ல முடியாதது, பதில் கூற முடியாதது ஏததேவ அனுசோசாமி. இதை நினைத்துத்தான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. வயோஸ்யா ஹ்யதிவர்த்ததே. சீதை கூட இருந்திருந்தால், அருகிலே இருந்திருந்தால், 38 வயசு, ராமனுக்கு வயது 38, அதை விட 6 வயசு சீதை சின்னவள், அதனால 32. இந்த ஓராண்டு முடிந்து ஊருக்கு திரும்ப போகும்போது 39, காட்டுக்கு கிளம்பும் போது 25, கல்யாணமாகும் போது 12. ராமனுக்கு 12 வயசில் கல்யாணம், அதிலிருந்து 12 ஆண்டுகள் நாட்டில் இருந்தனர். 24 முடிந்து காட்டுக்கு சென்றார். அதிலிருந்து 14 வருஷங்கள். அதுல கடைசி 10 மாசம் தானே ராவணனிடத்தில் இருந்தது, லங்கையில் சிறைப்பட்டது. அதனால 38ன்னு சுமாராக வைத்துக் கொள்வோம். 38 வயசுக்கு சீதையை பிரிந்தார். அதிலிருந்து 10 மாசங்கள் கழித்து சேர்ந்தார். பிரிவு மாறிவிடும், சேர்ந்து விடலாம்.
தூக்கி கொண்டு போனதை சரிப்படுத்தி விடலாம், திரும்ப அழைத்து வரலாம். ஆனால் இந்த 10 மாசம் வயதாகி விடுமே. வயோஸ்யாஹ்யதி வர்த்ததே ஏததேவ அனுசோசாமி. தூக்கி செல்லப்பட்டவள் திரும்பி வந்தாலும் அப்போது ராமனுக்கு 38 இருக்காதே. தள்ளி இருக்கிறவர் அருகே வந்தாலும் அப்பவும் ராமனுக்கு 38 இருக்காதே. 38 ஆண்டுகளும் 10 மாசங்களும் ஓடி இருக்குமே. அந்த வயதாகிவிட்டதே. சீதைக்கும் 10 மாசங்கள் ஆகிவிட்டிருக்கும், எனக்கும் 10 மாசங்கள் ஆகியிருக்கும். அதுதான் வருத்தப்படுகிறேன். அப்ப காலம் திரும்ப வராது. பாக்கி எல்லாவற்றையும் சரிப்படுத்தலாம். ஆனால் அந்த காலத்தில் அது சரிப்படுத்தியதாகாதே. அதை தாண்டித்தானே சரியாகி இருக்கும். அதனால காலத்தை இழந்தால் திரும்ப கொண்டு வந்து வைக்க முடியாது. கடிகாரத்தை திருப்பி வைக்கலாம். அதற்கென்ன உலகத்தில் காலமா மாறிவிடும். ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பொன்னானது என்று ராமன் கடவுளே அவதரித்திருக்கிறார். அவரே எனக்கு வயதாகிவிட்டதேன்னு வருத்தமாக இருக்கிறது, சீதைக்கு வயதாகிவிட்டதேன்னு துன்பம் என்று சொல்லி வருத்தப்பட வேண்டுமானால் நாம் எல்லாம் எம்மாத்திரம். அப்ப காலத்தை எவ்வளவு ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும், வீணாக்க கூடாது. இந்த ஸ்லோகத்திலிருந்து அது தெரிகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.